ஹலோ கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட வீக்லி அனாலிசிஸ். ஸோ கோல்டை வந்து கொஞ்சம் எனக்கு பெட்டராக தெரியுது இந்த வாரம் ட்ரேட் பண்ணுறதுக்கு. நான் மற்ற மார்க்கெட்டை பார்த்துட்டு இருந்தேன் வீக்லியில். கொஞ்சம் ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஆஃப்டர் பிப்ரவரிக்கு அப்புறம் எந்த மாதமும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உண்மை அதான். ரீசன் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு ஷாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லார்ஜர் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட் எப்போவுமே தன்னைத்தானே ஒரு கட்டத்தில் சரி பண்ணிக்கும். ஓகேவா? இது வந்து ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா டைமும் நமக்கு செட்டப் வராதுங்க. இப்போ ஒரு 30 நாள் இருக்குது ஒரு மாதத்தில். அதில் 10 நாள் வந்து லீவ், சாட்டர்டே சண்டே. மிச்சம் 5 நாள். ஓகேவா? 4 வாரம்னா 20 நாள். அந்த 20 நாளில் 2 நாள் கூட செட்டப் வராமல், 2 நாள் தான் அதிகபட்சமே செட்டப் வரும். சில டைம்ல 2 நாளும் வராது. சில டைம் 20 நாளும் வரும். சில டைம் ஒண்ணுமே வராது. ரியாலிட்டி அப்படிதான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஓகே கத்துக்கலாம் எல்லா மாசம் செட்டப் வரும் அந்த கண்டிஷன்ஸ் வந்து இங்க இருக்காது. ஓகேவா? ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல எப்படி கன்சாலிடேஷன், அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர கான்செப்ட் வந்து ஓகேப்பா, இவர் வந்து ஏஎம்டி வந்து இங்க இப்படி சொல்லித்தர, ஏ இங்க வரும், எம் இங்க வரும், டி இங்க வரும். அப்போ காலையில 6 மணி நேரம் ஏஷியன் செஷன் வந்து அக்யூமுலேஷன்ல விட்டுட்டா நம்ம லண்டன்ல வந்து இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போன ஷார்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதே விஷயம் பிகர் டைம் ஃப்ரேம், அதாவது பெரிய டைம் ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, டெய்லி வீக்லி, அதுக்கு ஒத்து வரும், நடக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா மார்க்கெட் தன்னைத்தானே லார்ஜர், ரொம்ப பெரிய ஒரு விஷயத்துல சரி பண்ணிக்க பார்க்கும். அதுக்கான உதாரணம் வந்து இதுதான். சரி, அதில் நான் பார்த்த வரைக்கும் எல்லா மார்க்கெட்டோட கோல்டில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருந்துச்சு. ஓகேவா? அது வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நான் பார்த்தேன். ஏன்னா இது வந்து நான் குறிப்பிட்றதுக்கான இன்னொரு காரணம் இருக்குது. ஏன் கோல்டு இந்த வாரம் குறிப்பிடுறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபோரெக்ஸ் ஃபேக்டர் கேலண்டர். இதை நான் காமிக்கிறேன். எங்கள் டிஸ்பிளே கேப்சர். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு யூஎஸ்டியில் நியூஸஸ் ரொம்ப 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 கம்மிங்க. யூஎஸில் ரொம்ப 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 கம்மி நியூஸ். இதெல்லாம் ஏயுடி, வெறும் யூஎஸ்டி மட்டும் பாருங்க. இந்த வாரம் நியூஸ் ரொம்ப கம்மி. வெறும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான். வியாழக்கிழமை அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு வழக்கமாக வரதான். 30 இயர் பாண்ட் ஆக்ஷன் இண்டிசஸ்க்கு மட்டும்தான். மற்றபடிக்கு வேற எதுவுமே கிடையாது. சொல்லிக்கிற அளவு பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லை. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் சாப்பாக வாய்ப்பு இருக்கு. அப்போ நல்ல செட்டப் நமக்கு வர்றது வந்து வாய்ப்புகள் கம்மி. அப்போ எந்த மார்க்கெட்டில் செட்டப் இருக்கோ அதை எவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. சரியா? அதனால் நான் அப்படியே பார்த்துட்டே வரும்போது எனக்கு கோல்டு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோல்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்விங் பாயிண்ட்டை வரைகிறேன். டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்குறேன். இங்கே எனக்கு ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் தெரியுது. இப்போது இங்கே ஒரு எஃப்இ, இந்த பெரிய எஃப்இஜி ஒன்று இருக்கும், கேப்பு. இது தொட்டு தான் மார்க்கெட் விழுந்திருக்கணும். சரியா? தொட்டு தான் மார்க்கெட் விழுந்திருக்கணும். ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அது தொடாமல் விழுந்துருச்சு. இது ஒரு 50 வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். அது தொடல மார்க்கெட்டு. ஓகே. அதே சமயத்தில் நான் எப்போவுமே நிறைய டைம் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் எப்போவுமே தன்னுடைய ப்ரீமியமை தொட்டு தான் விழுவும், ப்ரீமியம் தொட்டு தான் விழுவும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த இடத்துல ப்ரீமியம் தொடாமல் மார்க்கெட் விழுந்திருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ரீமியமை பேலன்ஸ் பண்ண திரும்பி வரும். எப்படின்னா ஒன்று இப்படி போய் இப்படி வரும். ஓகேவா? இப்படி நடக்கலாம். இல்லைன்னா இது ஒரே பிடிஆரேவா எடுத்து இந்த ஹையை தூக்கிட்டு மார்க்கெட் வேலை செய்யலாம். அதாவது மார்க்கெட் ஒன்று என்ன பண்ணுன்னா இந்த 50 தொடலாம், இல்லைன்னா இதோ இந்த பை சைடை தூக்கலாம். ஏன்னா அது ப்ரீமியம் தொடலங்க. ப்ரீமியம் தொடாமல் மார்க்கெட்டால் விழுக முடியாது. இது வந்து எந்த இடத்துல போய் பார்த்தாலும் சரி, மார்க்கெட் எப்பவுமே ப்ரீமியம் தொடாமல் கீழே விழுகாது. அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன். எப்போவுமே ப்ரீமியம் தொட்டு தான் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கும். இல்லை மேலே பை எடுக்கிறனாலும் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் தொட்டு தான் பை ஆகும். ஓகேவா? எப்போவுமே டிஸ்கவுண்ட்டை தொடாமலாம் மார்க்கெட் பை ஆகவே ஆகாது. அப்படி டிஸ்கவுண்ட் தொடாமல் போச்சுன்னா மார்க்கெட் திருப்பி கீழே வந்துட்டு தான் மேலே போகும். ஓகேவா? அதற்கு உதாரணம் என்ன அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்க ஏதாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சிக்குமான்னு பார்க்குறேன். இங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மாட்டிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் இருக்குங்க. இந்த ஸ்விங் வந்து இங்க இருந்தா வேலிடு. அது போக போக பார்ப்போம். இந்த இடத்துல இருந்தா அந்த ஸ்விங் வந்து வேலிட். வேலிட்னா இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் மூவ். இது வந்து ஏ, இது எம், இது டி. ஓகேவா? இது வந்து ஏஎம்டி நடந்திருக்கு. இப்போ ஏஎம்டி நடந்திருக்கு. சரியா? இப்போ மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மேனிப்புலேஷன் மூவ் வந்து பொதுவா டிஸ்பிளேஸ்மெண்ட் தள்ளிரும். அதாவது இது தள்ளி கொடுத்துட்டு இங்க இருந்தா ஸ்விங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த லெக்ல இருந்தா நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வரும். இங்க பாருங்க, டிஸ்கவுண்ட் தொட்டிருக்காது மார்க்கெட், ஆனா மேல போயிருக்கும். மார்க்கெட் என்ன தெரியுமா பண்ணிருக்கு அதுக்கடுத்து? இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, ஓ மார்க்கெட் பம்ப் ஆயிடுச்சு, இது பிரேக் ஆயிடுச்சு, இது ஆர்டர் பிளாக் நினைச்சு இங்க என்ட்ரி போட்டவன் எல்லாருமே காலி. மார்க்கெட்டு அப்படியே கீழே வந்து இந்த லோவை தூக்கிட்டு மேலே போயிருக்கும். சரியா? அதுதான் இப்போ கோல்டுக்கு நடக்குது. இப்போ கோல்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக டெய்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். நான் பார்த்துட்டு இருந்தேன், இங்கே ஒரு ஸ்விங் இருந்துச்சு, அடுத்து இங்கே ஒரு ஸ்விங் இருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, இங்கே இந்த லெக்கை பேலன்ஸ் பண்ணல. இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல பிரேக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. எல்லாரும் செல் நினச்சிட்டு இருப்பாங்க, செல் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் செல் ஆகுமானா கண்டிப்பாக செல் ஆகும். செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் எப்படி தெரியுமா செல் ஆகும்? ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு தானே செல் ஆகணும். ஏன்னா மார்க்கெட்டில் ரீட்டைலருக்கா எப்போவுமே ஆப்போசிட்டாக நடக்காது. அவனுக்கு சாதகமானதான் நடக்கும். ஆனால் அவனை ஏமாற்ற செய்யும் அதிகமாக. எப்படின்னா, மார்க்கெட் செல்லு தான், ஆனால் நான் அவனை ஏமாற்றிட்டு செல் பண்ணுவேன். உன்னை பையின்னு நம்ப வச்சுட்டு அப்புறம் செல் பண்ணுவேன். அப்போ மார்க்கெட் இங்கே என்ன நடந்தது? பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடக்குது. அடுத்து இங்கே ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் நடக்குது 4 ஹவர்ஸில். இங்கே தெரியுதா? டர்ட்டில் சூப்பர் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதோ இப்போ கணக்குப்படி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்க, அடுத்த வாரம் மார்க்கெட் இந்த ஹையை தான் ஃபஸ்ட்டு தொடும். இந்த லோவை தூக்குறதுக்கு முன்னாடி இந்த ஹையை தான் முதல்ல தொடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது மாற்றி நடக்கலாம். அதாவது நான் சொல்கிறது நடக்காமலே போகலாம். ஆனால் அதிக வாய்ப்பு இந்த ப்ளூ லைன் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது வேறு கலர் வச்சுருக்கேன். இந்த சிவப்பு லைனை தொட்டு தான் மார்க்கெட் அடுத்த வேலையை பார்க்கும். அது கீழே விழுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை மறுபடியும் இன்னும் மேலே போகிறதா சரி, கண்டிப்பாக இந்த சிவப்பு லைனை முதல்ல தொடும். இதை தொடுறதுக்கு முன்னாடி, இந்த லோவை தொடுறதுக்கு முன்னாடி முதல்ல இதை தான் தொடும். மேபி கீழே வந்துட்டு போகலாம், ஆனால் அது மேலே இருக்க தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் நான் கோல்டுக்கு எடுத்த ஒரு வியூ. வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து பார்த்துட்டே வரேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேலி கேப்புக்குள்ளே நின்றுட்டுருக்கான். அப்புறம் டெய்லி டைம் ஃப்ரேம் மாற்றுறேன், ஒரு ஸ்விங்கு தெரியுது. ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் ரொம்ப நேரம்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அனலிசிஸ்க்கு வச்சுக்கலாம், பட் ட்ரேடு வேறு. அப்போ இந்த ப்ரீமியம் பேலன்ஸ் பண்ணாமல் கீழே விழுந்திருக்கான். அப்போ மார்க்கெட்டு டிஸ்கவுண்ட்டில் இருந்தால் கீழே வந்திருக்கு. அப்போ திருப்பி மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலே போகிறதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கான்னு பார்த்தா இங்கே டர்ட்டில் சூப் எடுத்துருக்கு. அப்போ மார்க்கெட்டு இந்த ஹை அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதாங்க என்னோடய அனாலிசிஸு. இது மற்ற மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணால் எனக்கு கோல்டு கொஞ்சம் பரவாயில்லையா தோணுது. ட்ரேட் பண்ணுறதுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய வியூவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ அடுத்த இதில் பார்ப்போம்.